வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு உடுப்பி ஸ்டைலில் சாம்பார் செய்ய போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதுக்காகவே செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாம்பார் இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி உடுப்பி ஸ்டைலில் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா வறுக்கணும். இது வறுக்காமையே செய்யலாம், பட் நம்ம வறுத்து செய்கிறோம். அதுக்காக கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், தனியா 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 10லேருந்து 12 பீஸ் எடுத்துருக்கோம். காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா வறுக்கணும், அதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கோம். அதில் இந்த மசாலாவெல்லாம் போட்டுக்கலாங்க. மிளகாய் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், அது ஏன்னா சீக்கிரமாக வறுந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் அது மிடில் போட்டுக்க போகிறோம். இந்த மசாலாவே வறுத்தும் செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி வறுத்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இந்த மசாலா ஒரு 50% ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் ட்ரை சில்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. அப்படியே போட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ஏன்னா முதல்ல மிளகாய் போட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி 50% வறுத்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கிறோம். இந்த சமயத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 30 ml ஆயில் சேர்த்துருக்கோம். இது எப்போ சேர்க்கணும்னா தனியெல்லாம் வெடிக்கும், அந்த சமயத்தில் ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம ஒரு 1.5 தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தா உடுப்பி சாம்பார் செஞ்சு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே செஞ்சுருக்கோம். உங்களில் யாருக்காச்சும் எந்த ரெசிபியான வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா சில்லுன்னு ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சூடேறி வரட்டும். நம்ம செய்கிற இந்த சாம்பார் ஒரு 100 பேர் சாப்பிட்லாங்க, அந்த குவான்டிட்டி இது. இப்போ ஆயில் மிதமான சூடேறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கடுகு போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கடுகு பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் சாப் பண்ணி வச்ச பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக வரமிளகா ட்ரை சில்லி ஒரு 10 1/2 பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு. இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் ஆனியன் சேர்த்துக்கிறோம். இதுக்காக 1/2 kg ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1/2 kg ஆனியன் கரெக்டாக இருக்கும். அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம உடுப்பி சாம்பாரை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு காமிக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்காக 10 மிளகா எடுத்து 1/2 பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வர்ற சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்காக 600 கிராம் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வர்ற சமயத்தில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். இது வெஜிடபிள்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், பட் நாங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது மிக்ஸ் வெஜிடபிள்ஸுங்க. கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய். இது கூட வேணும்னா நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதுனாலே சேர்த்துக்கலாம், இல்லாமலையும் செய்யலாம். பட் நம்ம இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எல்லாமே ஒரு பீன்ஸ் ஒரு 1/2 kg, கேரட் ஒரு 1/4 kg, கத்திரிக்காய் ஒரு 1/2 kg சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்கலாம். அதுக்கு முன்னே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எடுத்துருக்கிறது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம ஒரு 3 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப பார்த்து தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா திக்னஸ் எந்த மாதிரி வேணுன்றது தெரியணும் இல்லையா. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. 70% வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா வச்சுருந்த பாத்திரத்தை அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பருப்பு சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கரில் 1/2 கிலோ பருப்பு போட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். 3 விசில் விட்டு அது வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னே புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 2 எலுமிச்சை பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பும் இருக்கணும். அதுக்காக சுகர் போட்டுக்கலாம். சுகர் இல்லைனா ஜாகரி கூட போட்டுக்கலாம். மெயினாக ஜாகரி தான் போடணும், பட் நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால் சுகர் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல ஜாகரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது போடணுங்க. பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். அதே அளவுக்கு நீங்கள் ஜாகரி கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஜாகரி தான் சேர்க்கணும், பட் நமக்கு இல்லாதனால நம்ம
சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் திக்னஸ் வந்து சாம்பார் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக திக்காக இருக்க வேண்டாம். இந்த அளவு வந்தாலே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னா புளிப்பு காரம் ஸ்வீட்டு இதெல்லாம் சம அளவில் இருக்கும். அப்போ தான் இது அருமையான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ஆகும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அருமையான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி. இதை வந்து இட்லி தோசை ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பராக உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மல்லியெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம செஞ்சிருந்த உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.